பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மறுமை நாள் குறித்த நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகின்றோம். சென்ற அமர்விலே மஹ்ஷருடைய மைதானத்திலே மக்கள் எந்த நிலையில் எழுந்து வருவார்கள் என்பதை குறித்தும், அந்த மஹ்ஷரிலே ஏற்படக்கூடிய சில அவலங்களை குறித்தும், நாளை மறுமையிலே அல்லாஹ் பிரத்யேகமாக 7 விதமானவர்களுக்கு அர்ஷ் நிழலை வழங்குவான் என்பதை குறித்தும், இன்னும் கடைசியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தால் ஹவுதே கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகத்திலிருந்து நீர் யாருக்கெல்லாம் நீர் புகட்டப்படும் என்பதை குறித்து தான் அறிந்து கொண்டோம். அந்த தொடர்ச்சியாக இன்றைய அமர்விலே அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே சில பேருக்கு அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அந்த மஹ்ஷர் மைதானத்திலேயே தண்டனை விதிக்கப்படும். அதை குறித்து அறிய இருக்கின்றோம். அதற்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரப்பிலிருந்து நாளை மறுமையில் நடக்கக்கூடிய அந்த சிபாரிசை குறித்தும் நாம் இன்றைய அமர்வில் அறிய இருக்கிறோம். சரி, அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஹவுதே கௌசர், அந்த கௌசர் நீர் தடாகத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தால் அந்த நீரை அருந்தக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கண்டுபிடிப்பார்கள்? ரசூலுல்லாஹ் ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்காங்க. அது முஅத்தின்களுடைய கழுத்து உயரமாக இருக்கும், சரியா? ஆனா அந்த ரசூலுல்லாஹ் எப்படி தன்னுடைய உம்மத்தை கண்டுபிடிப்பாங்கன்னா, எல்லா மக்களை காட்டிலும் எல்லா உம்மத்துகளும் வருவாங்க. அதுல ரசூலுல்லாஹ் நம்மை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஒது செய்த அந்த இடங்கள் அது பிரகாசமாக, அது ஒளியாக அது இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். நம்ம எந்த அளவுக்கு ஒது செய்யறோமோ அந்த அளவுக்கு அந்த உதவின் உறுப்புகள் சுப்ஹானல்லாஹ் பளிச்சுன்னு இருக்குமா. அதை கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? நம்மை கண்டு கொள்வார்கள், கண்டுபிடித்து விடுவார்கள். அப்ப அல்லாஹ் அந்த சிறப்பை நமக்கு கொடுத்திருக்கான். இந்த தொடர்ச்சியில நம்ம என்ன அறிந்து கொண்டோம்னா, மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுந்து வரக்கூடியவர்கள், கபரிலிருந்து எழுந்து மஹ்ஷருக்கு வரக்கூடியவர்கள் எப்படி பிறந்தார்களோ அப்படியே வருவார்கள் என்பதை நம்ம அறிந்துக்கிட்டோம், சரியா? முதலாக ஆடை யாருக்கு அணிவிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் முதலாக ஆடை, அவர்கள் தான் ஆடை அணிவார்கள், அவருக்கு அணிவிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அதற்கு அடுத்ததாக மற்ற நபிமார்களும் நல்லோர்களும் இன்னும் முஸ்லிம்களும் என்ன செய்வாங்க? ஆடையை அணிவார்கள். இதை நம்ம அறிஞ்சுக்கணும். சரி, அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல ஜக்காத்து கொடுக்காதவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஜக்காத்து கொடுக்காதவங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது 3 விதமான தண்டனை அவங்களுக்கு இருக்கும். எந்த பொருளை ஜக்காத்தை கொடுக்காம இருந்தாங்களோ அந்த பொருளை கொண்டே அவங்களுக்கு அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல தண்டனை, அவங்க தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். 50,000 ஆண்டுகள் அந்த தண்டனை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதுல முதலாவது கேட்டகரி யாருன்னா, ஜக்காத்து கொடுக்காம, அதாவது பாவமன்னிப்பும் கேட்காம இறந்துடுறவங்க, வஃபாத் ஆயிடுறவங்க. சொல்றது புரியுதா? தௌபா செய்யாம இருப்பாங்க, ஜக்காத்து கொடுக்காம இருப்பாங்க, அதற்காக அல்லாஹ் இடத்துல தௌபா கேட்டு மீண்டு இருக்க மாட்டாங்க, மரணித்து இருப்பாங்க. அவங்களுக்கு தண்டனை இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்கின்றான், வலா யஹ்ஸபன்ன அல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி ஹுவ கைரல் லஹும். அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ் வழங்கிய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் அதிலே உலோபித்தனம், அந்த கஞ்சத்தனம் செய்தவர்களை அவர்கள் தாங்கள் சேகரிக்கக்கூடிய செல்வங்களை சிறந்தது என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாம சேமித்து வைத்துக் கொண்டு கருமைத்தனம் செய்தவர்கள் என்ன செய்ய வேண்டாம்? எதையெல்லாம் சேமித்து வைக்கின்றோமோ அது அவர்களுக்கு சிறந்தது என்று நினைக்க வேண்டாம். ஏன்னா என்ன நினைப்பான் மனிதன்? காசு சேர்த்துக்கிட்டே இருந்தானா, செல்வத்தை சேர்த்துக் கொண்டே இருந்தானா அது நமக்கு நல்லது பயனளிக்க நினைப்பான். ஆனா அது பயனளிக்குமா? அது அவனுக்கு நல்லதா? அல்லாஹ் சொல்கின்றான், பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு நன்மையாக இருக்காது, அது அவர்களுக்கு தீங்காகத்தான் அமையும் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றான், சயுத்தவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவர்கள் அந்த கருமித்தனம் செய்ததன் காரணமாக அவர்களுடைய அந்த செல்வங்கள் மாலையாக அணிவிக்கப்படும். என்ன மாலை? பூமாலையா? இல்ல, பாம்பு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், நஞ்சுடைய பாம்பு, சாதாரண பாம்பு இல்ல, நஞ்சுடைய பாம்பு அவருடைய கழுத்தில் அணிவிக்கப்படும். அது கழுத்தை சுற்றி கொண்டு அந்த பாம்பு என்ன செய்யும்னா, அவருடைய அந்த தாடையை கொத்திக்கொண்டே இருந்து சொல்லுமா, நானே உன்னுடைய செல்வம், நானே உன்னுடைய செல்வம் என்று அந்த பாம்பு சொல்லும். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி எதை அவங்க கொடுக்காம, ஜக்காத்து வழங்காம சேர்த்து வச்சாங்களோ அதை பாம்பாக மாற்றி அவருடைய கழுத்தில் அது மாலையாக அணிவிக்கப்படும். இது அவர்களுக்கு மஹ்ஷருடைய மைதானத்திலேயே இந்த தண்டனை கொடுக்கப்படும் என்றால், அப்ப ஜக்காத்தினுடைய முக்கியத்துவத்தை என்ன செய்யலாம்? விளங்கிக் கொள்ளலாம். ஜக்காத் என்பது கடமையாச்சுனா என்ன செஞ்சிடணும்? அதை நிறைவேற்றி விட வேண்டும். ஜக்காத்தை நிறைவேற்றுவதனால் நம்மளுடைய செல்வங்கள் குறைஞ்சு போகுமா?
இல்ல. மேலோட்டமா பார்த்தா குறையிற மாதிரி தெரியும், ஆனால் அல்லாஹ் அதுல பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். மறுமையில அதனுடைய நற்கூலிகள் எல்லாம் அதிகமாக தருவான். இது முதலாவது தண்டனை. இரண்டாவது தண்டனை பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், எந்த நகைகளை, தங்கங்களை, வெள்ளிகளை சேமித்து வைத்தார்களோ அந்த தங்கங்களும் வெள்ளிகளும் நரகத்தினுடைய நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு அதாவது அது துண்டுகளாக ஆக்கப்பட்டு அதை கொண்டு அவர்களுக்கு சூடிடப்படும் என்று அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபித்தத, யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைக்கிறார்களோ, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நஃபகா அதாவது தர்மம் செய்யாமல் யாரெல்லாம் சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ, நபி அவர்களே அவர்களை பார்த்து சொல்லுங்கள், ஃபபஷ்ஷிர்ஹும், அவர்களுக்கு நீங்க சுப செய்தியை சொல்லுங்க. அல்லாஹ் வேதனையை எப்படி சொல்றான்? சுப செய்தியாக சொல்றான். அல்லாஹ் அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அல்லாஹ் அப்படி பேச மாட்டான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வேதனையை குட் நியூஸாக சொல்லுங்க. எப்படிப்பட்ட வேதனையாக அது இருக்கும்? பிஅதாபின் அலீம், நோவினை செய்யக்கூடிய வேதனையாக இருக்கும். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம, நரகத்தினுடைய நெருப்பில் அவைகள் பழுக்க காய்ச்சப்படும். ஃபத்துக்வா, சூடிடப்படும். அதை கொண்டு அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய விலாகளிலும் அவர்களுடைய முதுகு, ஜுனுப்னா வந்து அவர்களுடைய அந்த முகம், நெற்றி, முகம், அவர்களுடைய முதுகு, அவருடைய அதாவது உடல் பகுதிகள் என்ன செய்யப்படுமா? சூடிடப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். முகங்கள், விலாப்புறங்கள் மற்றும் முதுகு. அல்லாஹ் என்ன செய்வானா? அந்த ஜகாத்து கொடுக்காதனால எதை கொடுக்காம சேர்த்து வச்சாங்களோ அதையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கொண்டு அவர்களுக்கு சூடிடப்படும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கம் வெள்ளி பழுக்க காய்ச்சப்பட்டு சூடிடப்படும். அந்த சூடு என்பது அணையக்கூடிய தருவாயில் அது செல்லும் பொழுது மீண்டும் என்ன செய்யப்படுமா? மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பழுக்க காய்ச்சப்படுமா. இவ்வாறு இந்த தண்டனை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒருவேளை கொடுத்துட்டு முடிஞ்சிருமா? ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையில தண்டனை கொடுக்கப்பட்டு முடிஞ்சிருமா? இல்ல, மாறாக 50,000 ஆண்டுகள் வரையில் அந்த தண்டனை என்பது நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நமக்கு சொல்லி இருக்காங்க. புகாரி, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். சரியா? சரி. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா, ஜகாத் என்பது வெறும் நகைகள்ல மட்டும் கடமையாகல. ஆடு, மாடு, ஒட்டகத்துல கூட ஜகாத்து கடமையாகும். சொல்றது புரியுதா? இப்படி யார் இடத்துல ஆடு, மாடு, ஒட்டகங்கள் இருந்து ஜகாத்து கடமையாகி அந்த ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கும் தண்டனை எப்படி இருக்கும்னா, எந்த பிராணிகளை ஜகாத்து கொடுக்காம அவங்க வந்து சேர்த்து வச்சாங்களோ அந்த பிராணிகள் கொண்டு வரப்படும். அவரை வந்து தலைகீழாக, அவரை கீழே தரையில் அவர் தலைகீழாக ஆக்கப்படுவார். அவரின் மீது பிராணிகள் நடந்து செல்லும். இன்னும் அந்த பிராணிகள் வந்து கொம்புகளுடைய பிராணிகளாக இருக்கும். அவர்கள் அது கொம்புகளால் முட்டி தள்ளி கொண்டே போகும். இது எப்படின்னா தொடர்கதையாக இருக்கும். இதுவும் வந்து 50,000 ஆண்டுகள் நடந்து கொண்டே இருக்கும். முதலாவது பிராணி வரும், கடைசியாக இருக்கக்கூடிய ஆடு இருந்துச்சுன்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஆடு வரும். கடைசியாக இருக்க ஆடு டெட்டான் முடிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட் வந்து ஆடு கண்டினியூ பண்ணும். சொல்றது புரியுதா? 50,000 ஆண்டுகள் இப்படி தொடர்கதையாக அவர்களுக்கு வேதனை வழங்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நமக்கு சொல்லி இருக்காங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு ஹத்தா யுக்தா பைனல் இபாதி ஃபயரா சபீலஹு இம்மா இலல் ஜன்னா வ இம்மா இலன் நார். எதுவரையில் தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும்? 50,000 ஆண்டுகள் வரை. அல்லாஹ் வந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய வரையில் அந்த தண்டனை அவர்களுக்கு மஹ்ஷருடைய மைதானத்திலேயே நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் தீர்ப்பை வழங்கிய பிறகு அவர்கள் தங்களுடைய பாதையை சொர்க்கமாக இருந்தால் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், அவர்களுடைய இருப்பிடம் நரகமாக இருந்தால் நரகத்திற்கு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்போ ஜகாத் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இன்னைக்கு இந்த உலகத்துல பெருமை அடிக்கிறாங்க பாத்தீங்களா? மஹ்ஷருடைய மைதானத்துல அவங்க சிறுமைப்படுத்தப்படுவார்கள். பெருமை அடிச்சானா சிறுமைப்படுத்தப்படுவான். ஜகாத் கொடுக்காம சேர்த்து வச்சானோ, எதை சேர்த்து வச்சானோ, மனிதன் எதை சேர்த்து வைத்தானோ அதை கொண்டு அவன் தண்டிக்கப்படுவான். அல் ஜஸாஉ மின் ஜின்ஸில் அமல். நான் போன வாட்டி கூட இந்த விஷயத்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நம்ம இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறோமோ நம்மோடு அப்படிதான் நாளை மறுமையில் நடந்து கொள்ளப்படும். நாம் மக்களுடைய பணத்தை அபகரித்தோம் என்றால், வட்டி வாங்கி கொண்டிருந்தோம் என்றால் ரத்த நீரிலே மிதந்து கொண்டு இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜகாத் கொடுக்காமல் சேர்த்து வைத்துக் கொண்டு என்றால் அந்த பொருளை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? தண்டிப்பான். பெருமை அடித்தோம் என்றால் நாளை மறுமையில் சிறுமைப்படுத்தப்படும். எப்படி சிறுமைப்படுத்தப்படுவோம்? திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஹ்ஷருல் முத்தகப்பிரூன, பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எப்படி இருப்பார்கள் என்றால், அம்சாலத் துர், எறும்புகளின் தோற்றத்தில் அவர்கள் வருவார்கள். எறும்புகளின் தோற்றத்தில், அதாவது எறும்புகளாகவே அவர்கள் வருவார்கள். அவர்கள் மீது இந்த கால்நடைகள் எல்லாம் நடந்து செல்லும். பெருமை அடிச்சான்ல, இன்னைக்கு என்ன செய்யப்படுறான்? சிறுமைப்படுத்தப்படுறான். பெருமை அடிக்க என்ன நினைக்கிறான்? தன்னை விட எல்லாத்தையும் மற்றவங்களை கீழே தானே பார்க்கிறான். நாளை அவன் கீழே
மிதிக்கப்படக்கூடிய சூழல் அந்த பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கிறது. சரி, நிலத்தை அபகரிக்கிறாங்க பாத்தீங்களா, ஒருத்தருடைய நிலத்தை அதாவது ஃபுல்லாகவோ அல்லது ஏதாவது ஒரு பகுதியை அபகரிக்கிறாங்களா, அநியாயமாக வாங்கிக்கிறாங்களே, அவங்களுக்கும் நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானத்துல தண்டனை கொடுக்கப்படும். ரொம்ப பெரிய விஷயம் நண்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யகூலு மன் தலம மினல் அர்தி ஷைஅன் துவ்விகஹு மின் சப்இ அர்தீன். அதாவது நிலங்களினுடைய ஒரு பகுதியை அநியாயமாக அபகரித்த ஒருவன் நாளை மறுமை நாளிலே 7 நிலங்களை அவனுடைய கழுத்தில் மாலையாக அணிவிக்கப்படும். இன்னைக்கு என்ன பண்றான்? மற்றவருடைய இடத்தை அநியாயமாக அபகரிக்கிறான். நாளை எப்படி நடந்து கொள்ளப்படும்? அந்த இடங்கள், அது 7 நிலங்களாக அவனுடைய கழுத்தில் அது அணிவிக்கப்படும். கற்பனை பண்ணி பார்க்க முடியாத நண்பர்கள், இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கொடூரமாக இருக்கும். ஆக இந்த மாதிரி பிறருக்கு அநியாயம் செய்வதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். ஒரு சின்ன இடத்தை கூட ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சு நம்ம பெற்றுக்கொள்ளணும் வைங்களா, அபகரிச்சுட்டோம் வைங்கள, நாளை மறுமையில இதற்கு காரணமாக அல்லாஹ் என்ன செய்வான்? மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவான். ஆக யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அணு அளவு கூட அநீதி இழைக்கக்கூடாது. குறிப்பாக லேண்ட் விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல முனாஃபிகீன்கள் இருக்காங்க பாத்தீங்களா, நயவஞ்சகர்கள். அவர்கள் எப்படின்னா மிகவும் சிறுமைப்படுத்தப்படுவார்கள். இந்த உலகத்துல முனாஃபிகீன்கள் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? தொழுகைக்காக வருவாங்க தான முனாஃபிகீன்கள், தொழுகைக்காக வருவாங்க, ஆனா லேட்டா வருவாங்க. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் முனாஃபிகீன்களை பத்தி. மக்கள் தங்களை முஸ்லிம்களாக கருத வேண்டும், தங்களை நல்லவர்களாக கருத வேண்டும் என்பதற்காக அவங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது நல்லவங்களை கொண்டு காட்டிக்கொண்டு உள்ளத்துல இறை நிராகரிப்பை மறைத்துக் கொண்டு வைத்திருந்த காரணத்தினால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய அழைக்கப்படுவார்கள், அல்லாஹ்வுக்கு சிரம் பணிய அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின், நாளை அந்த கணைக்கால் என்பது அது அந்த திரை அகற்றப்படும். வயுதஊன, அவர்கள் அழைக்கப்படுவார்கள். இல சுஜூதி, சஜிதா செய்ய அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்ததிஊன், அவர்களால் செய்ய முடியாது. உலகத்துல மக்களை ஏமாத்துனாங்க, ஆனா மறுமையில அவர்களால் என்ன செய்ய முடியாது? சஜிதா செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? காஷியத்தன் அபுசாருஹும், அவருடைய பார்வைகள் தாழ்ந்து இருக்கும். தர்ஹக்குஹும் தில்லா, அவர்களுடைய அந்த முகங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட முகங்களாக இருக்கும். வக்கது கானு யுதஊன இல சுஜூதி வஹும் சாலிமூன், இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, திடகாத்திரமாக இருக்கும் பொழுது சஜிதா செய்யுமாறு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை? உண்மையாக அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யல. மக்கள் முன்னிலையில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் இல்லாத சமயத்திலே அவர்களுக்கு தொழுகையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இது முனாஃபிகீன்களுக்கும் பொருந்தும், தொழாதவர்களுக்கும் இந்த தண்டனை என்பது பொருந்தும். ஆக நண்பர்களே, தொழுகை மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம இறைவனுக்காக சிரம் பணிஞ்சோம்னா, நாளைக்கு அழைக்கப்படும் பொழுது நம்மால் சிரம் பணிய முடியும். இன்னைக்கு நல்லா இருக்கும் பொழுது நம்ம அல்லாஹ்வுக்கு சிரம் பணியவில்லை என்றால், அல்லது மக்கள் முன்னிலையில் நாம் நல்லவர்களாக நம்மை நாம் காட்டிக்கொண்டிருந்தோம் என்றால், மறுமை நாளில் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும், நிலைமை மிகவும் மோசமாக ஆகிவிடும். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னா, அவருடைய அந்த முதுக என்ன ஆக்கிடுவான்னா, ஒரு பலகையை போன்று அல்லாஹ் ஆக்கிடுவான். அவரால் குனிய முடியாது. சஜிதா செய்வதற்காக கீழே குனிஞ்சாருன்னா விழுந்துருவார். ஏன்னா ஒரே ஒரு இதாக அல்லாஹ் ஒரு பெரிய எலும்பாக, நீண்ட எலும்பாக பலகையை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய முதுகை மாற்றி விடுவான் என்பதாக ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சரியா? அப்புறம் 2 திருமணம் முடிக்கிறார் பாத்தீங்களா இந்த உலகத்துல. மறுமை நாள்ல அவர் ஒரு மாதிரி வருவார். அவர் அதாவது நியாயமாக நடத்தியிருந்தார்னா யாரும் அவரை கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஆனால் 2 திருமணத்தை முடித்து ஒரு மனைவியை மட்டும், சொல்றது புரியுதா, ஒரு மனைவியை விட்டுட்டு 2வது மனைவி மட்டும் அவள் பக்கம் சாய்ந்திருப்பவராக அவர் இருப்பார் என்றால், மறுமை நாளில் ஒரு பக்கம் சாய்ந்தவாறு என்ன செய்வாரா? அவர் நடந்து வருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். புரிஞ்சுதா சொன்னது? இந்த உலகத்துல அல்லாஹ் அவருக்கு ஆற்றலை கொடுத்திருந்தான். அதன் காரணமாக என்ன பண்ணார்? அவரு 2 திருமணத்தை முடிச்சிருந்தார். ஆனா 2 திருமணத்தை முடிக்கக்கூடியவர்கள் இஸ்லாம் என்ன நிபந்தனை விதிக்குது? சரிசமமா நடத்தணும், நீதமாக நடத்தணும். நீதமாக நடத்த முடியவில்லை என்றால் என்ன செய்யக்கூடாது? நினைச்சு பார்க்க கூட கூடாது. அல்லாஹ் விதிக்கக்கூடிய கண்டிஷன் இது. ஆனா அவர் என்ன பண்ணிருப்பாரு? 2 திருமணத்தை முடிச்சிருப்பாரு. ஒரு சைடை மட்டும் சாஞ்சு இருப்பாரு. ஒரு மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவி கிட்ட மட்டும், அதாவது அவள் பக்கம் சாய்ந்திருக்கக்கூடியவராக இருந்திருப்பார். நாளை மறுமையில் சாய்ந்தவராக அவர் வருகை தருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த சமயத்துல மக்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல ஒரு பக்கத்துல நிழலை தேடி ஓடுவாங்க, இன்னொரு பக்கத்துல தாகம் அடிக்கும், நீரே இல்லாத அந்த சமயமாக இருக்கும். இன்னொரு தரப்புல இப்படி தண்டிக்கப்பட்டு கொண்டு இருப்பார்கள் சில பேர், அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, பேசிக்கொள்வாங்களா, இந்த மாதிரி தங்களுக்கு மத்தியில பேசிப்பாங்களா, நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமே, எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை நாங்கள் அடைந்திருக்கின்றோமே, இந்த நிலை எம்மை விட்டு செல்ல வேண்டும் என்றால் யாராவது ஒரு மனிதரை தேடி பிடித்து அல்லாஹ்விடத்துல
அவரை நமக்காக பரிந்து பேசுவதற்காக நாம் ஒருவரை தேர்ந்தெடுக்கலாமா என்று மக்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்வாங்க. அந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரபூர்வமான ஹதீஸில் மூலமாக நமக்கு ஹதீஸ்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன சய்யிதுன் நாஸ், நாளை மறுமையிலே நான் மக்களுக்கு என்னவாக இருப்பேன்? சய்யிதாக இருப்பேன். சய்யிதுனா என்னது? தலைவனாக இருப்பேன். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஏன் தெரியுமா? யஜ்மஉல்லாஹு யௌமல் கியாமா அல் அவ்வலீன வல் ஆகிரீன, எல்லோரையும், முந்தியவர்கள் பிந்தியவர்கள் என அனைவரையும் நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ் ஒன்று திரட்டக்கூடிய அந்த சமயத்திலே, சூரியன் மிகவும் அருகில் இருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே, ஃபயப்லுகுன் நாஸு மினல் கம்மி வல் கர்பி, மக்கள் எல்லாம் கவலையில், துன்பத்தில், தாங்க முடியாத கவலையில், பொறுத்துக்கொள்ள முடியாத துன்பத்தில் மக்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஃபயகூலு பாதுன் நாஸ் லிபாதின் அலா தரவுன மா அன்தும் ஃபீஹி, சிலர் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்வார்கள், நாம் எப்படிப்பட்ட நிலையை அடைந்திருக்கின்றோம், எப்படிப்பட்ட ஒரு வருத்தமான சூழலில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த ஒரு நாள் என்பது, அந்த மஹ்ஷருடைய ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளாக இருக்கும். சரியா? நம்ம கற்பனை பண்ணி கூட நம்ம, அதாவது ஒரு 1 ஹவருக்கு நம்ம சூரியன் நம்ம கிட்ட இருக்க முடியுமா? நம்ம ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? ஆனா 50,000 ஆண்டுகள் அந்த தண்டனையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள், நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்லலாமா? ஏனென்றால் அவர்தான் முதல் மனிதர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரைத்தான் முதலாவதாக படைத்தான். ஆக அவரிடத்திலே சென்று நமக்காக பரிந்துரை செய்வதற்காக கேட்கலாமா என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்வார்கள், யா ஆதம் அந்த அபுல் பஷர், அதாவது மனிதர்களின் தந்தை, நீங்கள் தான் தந்தை, எல்லாருக்கும் தந்தை நீங்கள் தான். அல்லாஹ் உங்களை தன்னுடைய கரத்தால் படைத்தான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சொர்க்கத்திலே பிரவேசிக்க செய்தான். மலக்குமார்களை உங்களுக்காக சிரம் பணிய வைத்தான். அவன் கட்டளையிட்டான். மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? சஜிதா செஞ்சாங்க உங்களுக்காக. ஆக நாங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கவில்லையா? எப்படிப்பட்ட ஒரு துயரமான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்களேன் என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வாங்க தெரியுமா? இன்ன ரப்பி கதிபல் யௌம கத்பன் லம் யக்தப் கப்லஹு மிஸ்ல வலை யக்தப பஅதஹு மிஸ்ல, இன்று என்னுடைய இறைவன், இன்று அல்லாஹ் மிகவும் கோபமான நிலையில் இருக்கின்றான். இதற்கு முன்னால் அப்படிப்பட்ட கோபத்தை அவன் ஒருபொழுதும் பட்டதே கிடையாது. இதற்கு பிறகும் அவன் அப்படிப்பட்ட கோபத்தை படப்போவதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் கோபத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றான். நானோ அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளையை வித்திருக்க, அந்த கட்டளைக்கு மாறு செய்து அந்த மரத்திற்கு அருகே நெருங்கி கனிகளை புசித்து விட்டேன். நஃப்சி நஃப்சி நஃப்சி, என்னுடைய நிலை என்ன ஆகும் எனக்கு தெரியாது, என்னுடைய நிலையை குறித்தே எனக்கு கவலையாக இருக்கின்றது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிடுவாங்க? அந்த சிபாரிசை செய்யாம அதை மறுத்து விடுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போங்க என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லுவாங்க. மக்கள் இடத்துல சொல்லுவாங்க. மக்கள் எல்லாம் நூஹ் நபியை தேடி ஓடுவாங்க. நூஹ் நபியை பார்த்து சொல்லுவாங்க, நூஹ் நபியே, அல்லாஹ் உங்களை தான் முதலாக ரசூலாக அனுப்பிச்சு வச்சான். ஏன்னா முதலாக அனுப்பப்பட்ட ரசூல் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தான். ஒரு புதிய ஷரியத், புதிய சட்டத்தோடு அல்லாஹ் யாரை அனுப்புனா? முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தான் அனுப்புனா. அப்போ அல்லாஹ் உங்களை குறித்து குர்ஆனில் என்ன சொல்லி இருக்கிறான் என்றால், நன்றி உள்ள ஒரு அடியாராக நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் உங்களை குறித்து பாராட்டி சொல்லியிருக்கிறான். எனவே நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கள்? சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மறுத்து விடுவார்கள். என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன், என்னுடைய இறைவன் எனக்காக ஒரு துவாவை வச்சிருந்தான், அந்த துவாவை நான் உலகத்திலே என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய உம்மத்திற்கு எதிராக நான் அந்த துவாவை கேட்டு விட்டேன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இறை மறுப்பில் இருக்கக்கூடிய அனைவரையும் நீ அழித்து விடு, அநியாயக்காரர்களை அழித்து நாசமாக்கி விடு என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்களா? அதை நினைவு கூறுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, நஃப்சி நஃப்சி நஃப்சி, எனக்கு என்ன ஆகும் என்று எனக்கு தெரியாது, நான் என்னுடைய நிலையை குறித்து நான் கவலைப்படுகிறேன் என்று மறுத்து விடுவார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அதே காரணத்தை சொல்லி மறுத்து விடுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் என்ன சொல்லுவாங்க? நான் ஒருவரை அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் ஒரு உயிரை நான் கொன்று விட்டேன், அதன் காரணமாக நான் அஞ்சுகிறேன் என்று மூசா நபி சொல்லி மறுத்துவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அதே பதில தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் இன்று மிக பெரும் கோபத்தில் இருக்கிறான். அந்த கோபத்தை அவன் இதற்கு முன்னால் அப்படிப்பட்ட கோபத்தை அவன் பட்டதும் இல்லை, இதன் பிறகு அப்படிப்பட்ட கோபம் அவனுக்கு வரப்போவதும் இல்லை என்று சொல்லி மறுத்துவிட்டு கடைசியிலே சொல்லுவார்கள், முஹம்மதிடத்திலே செல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபயஅதூனி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருமையாக சொல்றாங்க, ஃபயஅதூனி, என்னிடத்திலே மக்கள் வருவார்கள், ஃபயகூலுன, என்னிடத்திலே சொல்லுவார்கள், யா முஹம்மது அவர்களே, அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், வ காத்தமுல் அன்பியா, நபிமார்களின் இறுதியானவர், கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், அல்லாஹ் உங்களுடைய முன் பாவங்கள் பின் பாவங்கள் என எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். இஷ்ஃபா லனா இலா ரப்பிக, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள். அலா தராமா நஹ்னு ஃபீ, நாங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அலா தராமா கது பலகனா, எந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று கேட்பார்கள்.
அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபஅன்தலிகு, நான் என்ன செய்வேன், அங்கிருந்து செல்வேன். ஃபஆதி தஹ்தல் அர்ஷி, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அருகாமையில் கீழே நான் வருவேன். ஃபஅகஉ சாஜிதன் லிரப்பி, என்னுடைய ரப்புக்கு நான் என்ன செய்வேன், சஜ்தா செய்வேன். சும்ம யுஃப்தஹுல்லாஹு அலைய, அந்த நேரத்திலே அதுவரையில் உதித்திராத புகழ் மாலைகளை, அவனை புகழக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் அந்த சமயத்திலே என்னுடைய உள்ளத்தில் உதிக்க செய்வான். அதுவரையில ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்திருக்க மாட்டார்கள். அந்த சமயத்திலே அல்லாஹ் உள்ளத்திலிருந்து உதிக்க செய்வான். சுப்ஹானல்லாஹ். சும்ம யுகாலு, ரசூலுல்லாஹ் சஜ்தால இருந்து அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. கடைசியிலே சப்தம் வரும், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், முஹம்மதே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள். சல், நீங்கள் கேளுங்கள். துஅதா, உங்களுக்கு வழங்கப்படும். இஸ்ஃபா, நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபஅர்ஃபா ரஅஸி, என்னுடைய தலையை உயர்த்தி. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நண்பர்களே? யா ரப்பி உம்மதி உம்மதி, என்னுடைய இறைவா, என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகத்தை பாதுகாப்பாயாக, என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த அவல நிலையை அகற்றுவாயாக என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் எதற்காக சிபாரிசு செய்வாங்க? எதற்காக செய்வாங்க? அல்லாஹ் சீக்கிரமாக வந்து இந்த விசாரணைய சீக்கிரமாக முடிச்சு தீர்ப்பு வழங்குவதற்காக ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்பாங்க? சிபாரிசு கேட்பாங்க. மக்கள் எதற்காக ரசூலுல்லாஹ் இடத்துல போறாங்க? எல்லா நபிமாரத்துல ஓடுனாங்க, சீக்கிரமா அல்லாஹ் வந்து தீர்ப்பு வழங்கிடணும், இருப்பிடம் என்னவென்று எங்களுக்கு தெரிஞ்சிடணும், 50,000 வருஷத்தை எங்களால தாங்க முடியல, சொர்க்கமா நரகமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்வாங்க. அந்த நேரத்தில் உம்மத்தி உம்மத்தி என்றுதான் சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த விசாரணைக்காக மஹ்ஷருடைய மைதானத்திற்கு வருவான். வஜா ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, அல்லாஹ் வருவான், உங்களுடைய இறைவன் வருவான், உங்களை படைத்த இறைவன் வருவான், இன்னும் அவனோடு வானவர்கள் அணி அணியாக வருவார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஆக கணித்திற்குரியவர்களே, அடுத்த வாரம் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்னா, எப்படி அல்லாஹ் விசாரிப்பான், விசாரணை எப்படி அமையும், அந்த முறை எப்படி இருக்கும், இன்னும் அந்த தீர்ப்பு எப்படி வழங்கப்படும் என்பதை குறித்து தான் அடுத்த வாரம் நம்ம அறிய இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸினுடைய இறுதியில் ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பல சிபாரிசுகள் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் வெறும் ஒரு சிபாரிசு மட்டும் செய்ய மாட்டாங்க, நிறைய சிபாரிசுகள் செய்வாங்க. அதுல ஒரு சிபாரிசு என்னவாக இருக்கும்னா, அல்லாஹ் என்ன சொல்வார்னா, முஹம்மதே அதிகிலில் ஜன்னத மின் உம்மதிக மன் லா ஹிசாப அலைஹி மினல் பாபில் ஐமன், உங்களுடைய உம்மத்திலே நான் உங்களுக்கு வாக்களித்தேன் அல்லவா, அந்த 70,000 பேர் எந்தவித கேள்வி கணக்குமின்றி சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று உங்களுக்கு வாக்களித்தேன் அல்லவா, இன்னும் 70,000 ஒவ்வொருவருக்கும் 1000 கூட்டிக் கொள்ளுங்கள் என்று மற்ற ஹதீஸ்ல வந்திருக்கு. சொல்றது புரியுதா? அப்போ வந்து 49 lakhs, 49 லட்சம். சொல்றது புரியுதா? அதை விட அதிகமாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்வானா, அந்த மக்களை கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திலே நுழையக்கூடிய மக்களை அந்த பாபுல் ஐமன் என்று சொல்லக்கூடிய வாசலின் வழியாக நீங்கள் நுழைவிக்க செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் இடத்துல அல்லாஹ் சொல்லுவானா. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, யாருடைய கரத்தில் முஹம்மதுடைய ஆத்மா இருக்கின்றதோ அவன் அந்த இறைவன் மீது சத்தியமாக, இன்னமா பைனல் மிஸ்ரா ஐனி மின் மசாரில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய 2 வாசல், அதாவது 2 வாசல்கள், ஒரு வாசல் இருக்கு பாத்தீங்களா, ஒரு முனையிலிருந்து மறுமுனை, சரியா, வாசலனுடைய ஒரு முனையிலிருந்து மறுமுனை, அந்த இடையில இருக்கக்கூடிய இடைவெளி எப்படி இருக்குமே என்றால், மா பைன மக்கத்த வ ஹஜர், மக்காவிற்கும் யமனில் இருக்கக்கூடிய ஹஜர் என்ற இடத்திற்கு மத்தியில் எவ்வளவு இடைவெளி இருக்கின்றதோ அவ்வளவு பெரிய இடைவெளியாக இருக்கும். இன்னொரு அறிவிப்புல வருது, மா பைன மக்கத்த வ புஸ்ரா, மக்காவிற்கும் இன்னும் ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய புஸ்ரா கிட்டத்தட்ட உலமாக்கள் சொல்றாங்க 1273 கிலோமீட்டர். சொல்றது புரியுதா? சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல், ஒரு முனையிலிருந்து மறுமுனை எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? 1270, சுமார் 1700 கிலோமீட்டர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, அந்த வாசல் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கட்டத்துல, அதாவது எப்படி நம்ம பள்ளிவாசல் இருந்து வெளியில போகும்போது அடிச்சு பிடிச்சிட்டு போறோம்ல வாசல்ல, அந்த மாதிரி மக்களுடைய கூட்டத்தால் அது நிரம்பி வழியும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த நற்பெரும் பாக்கியத்தை தந்தருவானாக. இந்த சொர்க்கத்திலே எந்தவித கேள்வி கணக்கும் இன்றி செல்லக்கூடிய பாக்கியத்தை, எந்தவித விசாரணையுமின்றி முதலாவதாக சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. அதற்கான நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாக்குறு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.